கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தமிழக பாஜக சார்பில் சிந்தனை அமர்வு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பிற்பகலுக்கு பிறகு பங்கேற்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அசத்தலான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அக்டோபர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் சந்திப்பை நடத்த உள்ளதாகவும், தினசரி 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் அப்போது அண்ணாமலை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எனது சுற்றுப்பயணத்துக்கான திட்டமிடல்களை மேற்கொள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு சுற்றுப்பயணத்துக்கான தேதி, இடங்கள், பங்கேற்பாளர்கள் உள்ளிட்ட தகவல்களை தெரிவிக்கும் என அறிவித்தார். அதன்படி இன்று மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தலைமையில் மாநில குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. பாஜக மத்திய சென்னை கிழக்கு மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன், செங்கல்பட்டு வடக்கு மாநில செயலாளர் மீனாட்சி நித்யசுந்தர், திருப்பத்தூர் கூட்டுறவு பிரிவு மாநில தலைவர் மகா சுசீந்திரன், திருவள்ளூர் மேற்கு பகுதி முன்னாள் மாநில தலைவர் லோகானந்தம், விழுப்புரம் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், கன்னியாகுமரி முன்னாள் மாவட்ட தலைவர் தர்மராஜ், நாமக்கல் கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி, தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட முன்னாள் பிரபாரி இளங்கோ ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.